கரண் பண்றது எல்லாமே தப்புன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற? பதில் சொல்லு ரிஷப். கரினாண்டி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தேன், ரொம்ப எங்கா இருந்தேன். சரி எது தப்பு எதுன்னு கூட என்னால் முடிவெடுக்க முடியாது. அப்பா எனக்கு நிஜமாவே எதுவும் புரியல. அப்ப நீங்க என்கிட்ட வந்து என் கையை பிடிச்சு எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க, எனக்கு புரிய வச்சிங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க தான் என்னுடைய டீச்சர். இந்த விஷயத்தை தவிர ரிஷப் எப்பவுமே குடும்பத்துக்கு நீ துணையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல. எதுவா இருந்தாலும் குடும்பத்துக்காக நீ பண்ணணும்னு சொன்னீங்க. நான் அதுதான் பண்ண கரீனா ஆண்டி. எப்பவுமே நீங்க சொன்னதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், வேற எதுவும் இல்லை. இது வரைக்கும் நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. நீங்க சொன்னதுக்கு அப்புறமா நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கணும்னு நினைச்சேன். மொத்த பிசினஸை பார்த்துக்கிட்டேன், வீட்டை பார்த்துக்கிட்டேன், நான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டேன். இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பிசினஸை பார்த்துக்கிட்டேன். இருந்தாலும் அப்பாவுடைய இடத்துல என்னால இருக்க முடியல. எனக்கு டேடோடைய இடமும் தேவையும் இல்லை கரீனாண்டி, நிஜமா சொல்றேன். அவருடைய மொத்த கனவு, அவருடைய மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்போ நான் அவருக்கு பதிலாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கரீனாண்டி, நீங்க என் கையை பிடிச்சு ஒரு நாள் நீங்க என்கிட்ட சொன்னீங்க, ரிஷப் நம்ம குடும்பம் எப்பவும் ஒன்னா இருந்தா, மனசார நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா, கஷ்டமோ நஷ்டமோ வலியோ சந்தோஷமோ எல்லாரும் ஒன்னா இருந்தா அதை விட ஸ்ட்ராங்கா யாரும் இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க. எப்படிப்பட்ட குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. என்னுடைய குடும்பத்துல கஷ்டம் வந்தா என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது கரீனாண்டி. எல்லாரும் பிரிஞ்சுட்டா அதை கண்டிப்பா என்னால தாங்கிக்கவே முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட குடும்பத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்னுடைய மொத்த குடும்பத்தையும் நான் இப்படி வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள், ஒரு மாசம், ஒரு வருஷத்துக்கு இல்ல கரீனாண்டி, என் வாழ்நாள் முழுக்க நான் இப்படிதான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். உங்க மேல பாசம் வச்சிருக்கேன். அதனால எனக்கு என்ன சரின்னு படுதோ அதை நான் பண்றேன். அதனாலதான் நான் கரணுக்கு சப்போர்ட் பண்றேன். நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு உங்களுக்கு புரியுதா ஆண்டி? நீங்க இதுவரைக்கும் எனக்கு கத்து கொடுத்தது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கரண் பண்ணது உங்களுக்கு நிச்சயமா தப்பா தெரியல ஆண்டி. ஆனா உறவுகளை ஒன்னா கொண்டு போகும்போது நீங்க தானே சொன்னீங்க, சரி எது தப்பு எதுன்னு பார்க்க கூடாது, உறவுகளை மட்டும்தான் பார்க்கணும்னு சொன்னீங்க. எனக்கு என் தம்பி மட்டும்தான் முக்கியம். அவன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரியும்ல. இவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறதால சில நேரம் என் மேலேயே எனக்கு கோவம் வரும். ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எதுக்கு இவன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரியாது. ஏன்னா இவனால நான் டிஸ்டர்ப் ஆகுறேன். நான் இவன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறதால உங்க எல்லார் மேலேயும் நான் பாசம் வச்சிருக்கிறதால சந்தோஷப்படணும்ல, இல்லையா கரீனாண்டி? ரிஷப், எனக்கு நல்லா தெரியும்பா, நீ கரண் மேல அதிக பாசம் வச்சிருக்க. அதனாலதான் கரண் உன்னை ஸ்டெப் மதர்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நல்லா இருக்குமா? நல்ல இன்டென்ஷனோட எல்லா வேலையும் இங்க நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா எல்லாரும் அவன் மேல பாசத்தை கொட்டுறீங்கல்ல, இது நியாயமா? ஏன் எல்லா பாசமும் உனக்கு தான் கிடைக்கணுமா? That's so cool. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அத்தை கிட்ட ஒரு பெரிய கதை விட்டல்ல, ஒரு எமோஷனல் கதை. இது எல்லாத்தையுமே நீ மனசார தான் சொன்னியா இல்ல ஆன்டி மனசை மாத்த போய் சொன்னியா? இப்ப நான் அடிக்கிற அடியில உன் கண்ணை செவந்திரம், புரியுதா? உன்னுடைய அண்ணன் வாழ்க்கையில நிறையவே கத்துக்கிட்டான். இப்ப அடுத்த நீதான், உனக்கும் கத்து கொடுப்பேன். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட திரும்பவே மாட்டீங்களா? இவ்வளவு சீரியஸ் சிச்சுவேஷன்ல கூட விளையாடுறீங்க. என்ன பண்றீங்க நீங்க? நீ வீட்ல பெரியவன் தானே. அப்புறம் நீ ஆண்டி, நான் உன்னை கேட்கவா? இல்ல, உங்க ஃபேமிலி என்னன்னே புரியல. எங்க ஃபேமிலிக்குள்ள நிறைய பாசம் இருக்கு. அதனால மட்டும்தான் நான் உயிரோட இருக்கிறேன். இந்த பாசத்தால தான் இந்த வயசு வரைக்கும் என் வாழ்க்கையை நான் கடந்து போகவே இல்லை. வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். கரண், ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. இல்லம்மா, இவனுக்கு மயக்கம் தெளிகிற வரைக்கும் நான் எங்கேயும் போக முடியாது. உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? எதுக்காக கவலைப்படுற? நாங்க எல்லாரும் இங்கேதான் இருக்கோம். இங்க இருந்து யாரும் எங்கேயும் போக மாட்டோம். நான் எங்கேயும் போக மாட்டேன். நாங்க யாரும் எங்கேயும் போக மாட்டோம். அம்மா சொல்றது கரெக்ட் தான். போ, சேஞ்ச் நீ போய் பண்ணிட்டு சேஞ்ச் வாப்பா. பண்ணு. போ. நீயும் போய் சேஞ்ச் பண்ணு, போங்க.
ரிஷப் இங்க பார்ப்பா. ஃபேமிலிக்கு துணையா இருக்கணும்னு நான் உனக்கு நல்லா புரிய வச்சிருக்கேன். ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா பிரீதா ஒன்றும் நம்ம ஃபேமிலி கிடையாது. அவ ஜெயில இருந்து தப்பிச்ச குற்றவாளி. அவளுக்கு சப்போர்ட் பண்றது சரியான விஷயம் இல்ல. அப்புறம் இவன் மர்டரர், ரவுடி, என்னவோ தெரியல. இவன் இங்க இருக்கவே கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து இவனை இங்க கட்டி வச்சிருக்கீங்க. I just don't understand. இங்க என்னதான் நடக்குது? நான் அப்படி என்ன தப்பா நினைச்சிட்டேன்? என்னோட ஆசையில அப்படி என்ன தப்பு இருக்கு? எனக்கு ப்ராமிஸ் பண்ண விஷயம் எனக்கு நடக்கணும்னு தானே என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். எது எனக்கு சொந்தம்னு சொன்னாங்களோ அதுக்காக தானே நான் ஆசைப்படுறேன். இந்த குடும்பத்துல இருக்கவங்களே எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க. கரண் ஆண்டி என்கிட்ட சொன்னாங்க. சொல்லி நானா யார்கிட்டயும் போகல. நான் யாரையும் பார்த்து கரணை காதலிக்கிற கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லல. கரண் ஆண்டி தான் என்கிட்ட வந்தாங்க. என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு கரணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் எதுக்கு நடக்குது? அப்படின்னா என்னதான் பண்ணிட்டேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல ஷர்லின். இல்ல மொத்த மீடியா முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லா ஹெட்லைன்ஸும் என்ன வந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கட்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். கருணோட கல்யாணம் மகிரா கூட நடக்க போகுதுன்னு எழுதியிருந்தாங்க. ஆனா அந்த மகிரா யாரு? கருணுக்கும் மகிராக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு தெளிவா இருந்துச்சு. ஆனா நான் பிரீதாக்கும் கருணுக்கும் நடுவுல வரவே இல்லை. அபிஷியலி எனக்கு கரண் மேல உரிமை இருக்குல்ல, ரைட்? வேற யாருக்கும் இல்ல இல்ல. அபிஷியலி மட்டும் இல்ல, பர்சனலி, டெக்னிக்கலி எல்லா விதத்திலும் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. நான் இந்த வீட்டோட வருங்கால மருமக பிரீதா கிடையாது. சோ நான் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண விஷயத்த எனக்கு வேணும்ன்றது மட்டும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நத்திங் எல்ஸ். மனுஷங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போடுவாங்கல்ல. இதுல என்னோட இமேஜ், ரெப்யூட்டேஷன், வாழ்க்கை, பாசம் எல்லாமே இணைஞ்சிருக்கு. நான் எதுக்காக விட்டு கொடுக்கணும்? நானும் போராடுவேன். எல்லா விஷயத்தையும் என்னால விட முடியாது. என்னைக்கா இருந்தாலும் அது என்னோட தான். என்னால அதெல்லாம் விட. எவ்வளவு நேரமா நான் உன்கிட்ட கொஞ்சம் அமைதியார்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு டிராமா பண்ற? மனசுல இருந்து போராடுறியா இல்லன்னா மைண்ட்ல இருந்து போராடுறியான்னு எனக்கு எதுவும் புரியல. ஆனா பிரீதா விஷயத்துல நீ பண்ணது ரொம்ப தப்பான விஷயம். ஏன் இப்படி பாக்குற? நீ ட்ரக்கு முன்னாடி எவ்வளவு தள்ளி விட்டுருக்க. உன்னால எப்படி சொல்ல முடியுது? ஆமா, நான் தள்ளி விட்டேன். பிரீதாவை நீ சொல்லிதான் நான் தள்ளி விட்டேன். அதுக்கு நான் கிணத்துல போய் விழுந்து சொன்னா நீயும் போய் விழுந்துருவியா? ஷர்லின், நீ உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை வைக்க கூடாது. நீ எப்படி பேசுற? எனக்கு துணையா இருப்பேன் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணல. ஆனா நீ இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்க. மஹிரா, காம் டவுன். நீ பிரஷரை ஹேண்டில் பண்றியா இல்லையான்னு நான் சும்மா உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் உனக்கு துணையா தான் இருப்பேன். நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன், சரியா? கரண் போறோம், போய் அவன்கிட்ட பேசு. மஹிரா, கோ மஹிரா. கரண், கரண், எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, போலீஸை கூப்பிட்டுலாம்ல. அவங்க இந்த விஷயத்தை நல்லாவே ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? கரண், என்ன தப்பா நினைக்காத. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க இப்ப நடக்கிற விஷயம் இது சட்டப்படி பார்த்தோம்னா ரொம்ப தப்பான விஷயம். ஐ நோ, எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை முன்னாடியே நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத. கரண், இது தப்பு நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இட்ஸ் ராங். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அது என்னைக்காவது நான் உங்ககிட்ட பர்ஃபெக்ட்னு சொல்லியிருக்கேனா? நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. கரண், நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான். நான் ஒன்று பண்றேன். நான் இப்போ கீழே போறேன். கரீனா ஆண்டி கிட்ட போறேன். எக்ஸ்பிளைன் பண்றேன். இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்றேன். கரீனா ஆண்டி கிட்ட மட்டும் இல்ல, ரிஷப், பாட்டி, ராக்கி ஆண்டி எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன் இது தப்பான விஷயம்னு. இங்க என்ன நடக்குது? அண்ணி, நீங்க கரண் கிட்ட பேசலாம்ல, அவனுக்கு புரிய வைக்கலாம்ல. அம்மா, நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க. நீங்க எதுக்கு எதுவும் சொல்ல மாட்டீங்க?
நீங்க எதுக்காக இவ்ளோ டிஃபரெண்டா பிஹேவ் பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. கரீனா சொல்றது கரெக்ட் தான். அது ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ரெமோனா, நீ நடுவுல பேசாத. ஏன் ராக்கி, ஏன் பேசக்கூடாது? ரெமோனா, இது உன் மகளோட மேட்டர் கிடையாது. அதனால இன்டர்ஃபியர் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. இதுல கரண் சம்பந்தப்பட்டிருக்கான். சோ ப்ளீஸ். அண்ணி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ரமோனா கிட்ட எதுக்காக இப்படி பேசுறீங்க? அம்மா, அத்தை சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே. கிருத்திகா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், பெரியவங்க பேசும்போது நடுவுல பேசக்கூடாதுன்னு. எல்லாருக்கும் முன்னாடி உன்னை அவமானப்படுத்திக்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அம்மா, எல்லாருக்கும் முன்னாடியா? இவங்க எல்லாரும் என்னோட ஃபேமிலி தானே, நம்ம ஃபேமிலி. அம்மா, நம்மளோட ஃபேமிலிக்குள்ள சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் உரிமை இருக்கு. பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த உரிமையை கொடுக்கறாங்க, குழந்தைங்களும் ஏத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தை எனக்கு பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க, இல்லையா பாட்டி? ஷட் அப் கிருத்திகா. கரீனா, கிருத்திகாக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுத்தனோ, எல்லாருக்கும் என்ன புரிய வச்சனோ, சரி எது தப்பு எதுன்னு தெரிய வச்சனோ, அததான் அவ இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவ சொல்றது கரெக்ட் தான். அம்மா, நீங்க ஒரு ரவுடிய பத்தி பேசணும்னா இந்த இடத்துல அவன் இருக்கிறது சரியில்லைன்னு சொல்றது கரெக்ட் தான். நீ சொல்ற இந்த விஷயம் கரெக்ட். நம்ம எல்லாருக்குமே எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சிருக்கும் போது நம்ம எதுக்காக தப்பான விஷயத்துக்கு அமைதியா இருக்கோம்? இந்த விஷயத்துல இவன் பிரீதா மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே இதுல அடங்கியிருக்கோம்ல. இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் இந்த விஷயம் எல்லாத்துக்குமே வெளியே தெரிஞ்சிரும். உங்களுக்கே தெரியும்ல, தப்பிச்சு வந்த இந்த கைதி அப்புறம் இந்த ரவுடியை கிட்னாப் பண்ணதுக்காக நம்ம எல்லார் மேலயும் கேஸ் போடலாம்ல. அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? நீ லாயரா? லா பத்தி படிச்சிருக்கியா? சொல்லு. சமீர், மயரா, நீ சொல்றத பார்த்தா பிரீதாவும் இந்த ரவுடியும் இந்த வீட்டை விட்டு உடனே போகணும். அப்படின்னா உனக்கு பிரீதாவை சுத்தமா பிடிக்கலங்கிறது தெளிவா தெரியுது. ரிஷப், நீ எதுக்கு இவளை இப்படி ப்ளேம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல, நான் இப்படி கிடையாது. நான் இந்த ஃபேமிலியை ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். ஐ நோ கரண் பண்றது எல்லாம் தப்பா இருக்கு, எனக்கு தெரியும். அவன் இப்ப கோபத்துல இருக்கான், அதனாலதான் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. ஒரு விஷயம் நான் உனக்கு சஜஸ்ட் பண்றேன். சரி எது தப்பு எதுங்கிறத எங்ககிட்டயே விட்டுரு, நாங்க அதை பார்த்துக்கிறோம். நீ உள்ள போ, ரெஸ்ட் எடு. ஓகே? எனக்கு கரண் பண்ற இந்த விஷயம் சரின்னு தான் தோணுது. ஸ்ருதி எனக்கு 2 தடவை கால் பண்ணியிருக்கா. ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமோ? கரண் பிரீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னா அப்ப அவளை காப்பாற்ற நினைக்கிறாங்கிறது புரியுது. இந்த ரவுடியை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தான்? இந்த ரவுடிக்கும் பிரீதாவுடைய கேஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது. அட, எத்தனை பேருக்கு நீ மருந்து வச்சு விட்டுருக்க? நீ என்ன சொல்லுவ? கொஞ்சம் தான் எரிச்சல் இருக்கும் அப்படிதானே சொல்லுவ? அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவ. ஆனா உன்னால மருந்து வச்சுக்க முடியாதா? இங்க பாரு பிரீதா, கொஞ்சமா தான் எரிச்சலா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். கடவுளே, ஆனா கொஞ்சம் எரிச்சலும் இருக்கும்ல. இல்ல இல்ல வேணாம், நான் இது ஒண்ணும் வைக்கல. இது அவ்வளவு பெரிய விஷயமும் கிடையாது, சின்ன கீரல் தானே விழுந்திருக்கு. இத நான் கிளீனும் பண்ணிட்டேன். சோ அப்படியே நான் இதை விட்டுறேன். நீயா? அது என்னன்னா, நீ எதுக்காக வச்சு விடுற? நானே இதை வச்சுக்கிறேனே. நான் ஒரு டாக்டர். உன்னை விட எனக்கு நல்லாவே மருந்து வச்சுக்க தெரியும். ஆமா தெரியும் தான், உனக்கு எல்லாம் தெரியும், ஒத்துக்கிறேன். அதெல்லாம் விடு, என் கண்ணை மட்டும் பாரு. நீ என்னோட கவனத்தை திசை திருப்ப முயற்சி பண்ணாத. நீ வேணா உன்னை ரொம்ப ஸ்மார்ட்டா நினைச்சுக்கலாம், ஆனா நீ ஒன்னும் அப்படி கிடையாது. உனக்கு இந்த காயம் தெரியுதுல, சின்னதா தானே இருக்கு. இது நான் அப்படியே விட்டுருவேன், தானாவே சரியாயிடும். கைவிட. பிரீதா, நீ திருந்தவே மாட்டியா? எதுக்கு இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீயும் டென்ஷனா என்னையும் டென்ஷனா கேட்டு இருக்க? ஏன் இங்க பாரு, இது என்னோட வீடு, நீ என் வீட்டுல இருக்க. நீ சண்டை தான் போடுவேன்னா இங்க இருந்து வெளியே போயிடு. என் வீட்டுல சண்டை நடக்க கூடாது. நீ என்ன சொல்ற? நான் ஒன்னும் சொல்ல, ஆயின்மெண்ட் போட்டுட்டேன்.
இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாத்தியா, உனக்கு வலிக்கவும் இல்லை, மருந்தும் வச்சிட்டேன். நீயே பார்த்தல, உன் மைண்டுக்கு வலிங்கிற சிக்னலே வரல. இதுக்கு பேர் தான் ஷாக் தெரப்பி. எனக்கு இப்ப ரொம்ப கோவம் வருது. இந்தா, நீ என்கிட்ட போய் சொல்லிட்டல, எனக்கு மருந்து வச்சுட்ட. இங்க பாரு, உனக்கு மருந்து வச்சு விடுறதுக்காக நான் என்ன சொன்னேன்? இங்க பாரு, தேவையில்லாம இத அடிக்காத சொன்னா கேளு. வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம் சொன்னா கேட்க மாட்டேன். அட, வச்ச எல்லா ஆயின்மெண்ட்டும் போயிடுச்சு. இரு ஒரு நிமிஷம், என்னால தானே போச்சு, நானே வச்சு வரேன். உட்கார். அட, உனக்கு எப்படி இங்க அடிபட்டிருக்கு? I'm fine. நீ இத நோட்டீஸ் பண்ணவே இல்லையா? இங்க பாரு, உன்னோட ஜாக்கெட்டால வலி இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இத நீ கழட்டு. இப்போ உனக்கு நான் ஆயின்மெண்ட் வச்சு விடுறேன். ஹலோ. சாரி ஸ்ருதி, என்னால உன் போனை எடுக்க முடியல.
சமீர், இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பக்கத்துல யாராவது இருந்திருப்பாங்க, அதனால தான் நீ பேசாம இருந்திருப்ப. ஆமா ஸ்ருதி. சமீர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா ப்ளீஸ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இந்த விஷயம் யாருக்கும் தெரியவே கூடாது. சொல்லு. ஆக்சுவலா உனக்கு தெரியும்ல, இந்த விஷயத்த நான் சொன்னா அக்கா ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அக்கா ரொம்ப உண்மைக்கு துணையா இருப்பாங்க, அதனால அவங்களே பாதிக்கப்படுவாங்களோன்னு தோணுது எனக்கு. ஸ்ருதி, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லு. டென்ஷன் ரொம்ப ஆயிடுச்சு சமீர். நான் உங்ககிட்ட என்னத்த சொல்றது? உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த லேடி கான்ஸ்டபிள் அவங்க எனக்கு கால் பண்ணிருக்காங்க. ஒரு நம்பர்ல இருந்து வந்தது, அன்னோன் நம்பர். அதான் அந்த ட்ரக் டிரைவர் பின்னாடி எல்லாரும் போனேன்னு சொன்னாங்களே, அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க அக்கா கிட்ட பேசணும்னு நினைச்சாங்களா, அதான் எனக்கு பண்ணிருக்காங்க. பிகாஸ் என் நம்பர் தான் அவங்க கிட்ட இருக்கு. அக்கா ஒரு புது பிரச்சனையில மாட்ட போறாங்க, அதை நினைச்சு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் என்னோட அக்காவை ஓடி போன குற்றவாளியா அறிவிச்சிருக்காங்களா. என்ன சொல்ற? ஆமா சமீர், யூ நோ வாட், இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இதுக்கப்புறம் போலீஸ் 4 பக்கமும் அக்காவை தேடிட்டு இருக்கோம். ஸ்ருதி, இது உண்மையிலே ரொம்ப டென்ஷனான விஷயம். நான் உடனே போய் கருணண்ணா கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். ப்ளீஸ் முதல்ல அவர்கிட்ட சொல்லு, அவர்கிட்ட சொல்லிடு ப்ளீஸ். எனக்கு ஏன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா போலீஸ் அக்காவை தேடி எங்க வேணா யார் வீட்டுக்கு வேணாலும் போகலாம். யூ நோ வாட் ஐ மீன். சரி ஓகே, நீ அக்காவை பத்திரமா பாத்துக்கோ. நீ ஒண்ணு பண்ணு, போலீஸ் எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் எந்த உண்மையும் சொல்லி தொலைச்சிடாத, சரியா? சரி ஸ்ருதி, நீ கவலையப்படாத. நீ சொல்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கும். ஐ ப்ராமிஸ் யூ. ஆனா நான் உடனே கருணண்ணா கிட்ட இதை பத்தி சொல்றேன். ஓகே, கீப் மீ அப்டேட்டட். ஓகே பை. ஓகே பை.